வடமேல்குடி தாலுகா பகுதியில் உள்ள கானாடு என்ற கிராமத்தில் கடுமையாக சூறைகள் தாக்கப்பட்டு வெள்ளங்கள் ஒரு பகுதியில் தாக்கப்பட்டு இந்த மக்களுக்கு தமிழக அரசு உடனடியாக நிவாரணத் தொகைகள் வழங்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பகுதியில் தென்பகுதியில் பயங்கரமாக தாக்கப்பட்டிருக்கிறது, வடபகுதியிலும் பயங்கரமாக தாக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற நிவாரணம் கொடுத்தால்தான் இந்த விவசாயிகள் தப்பிக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு பக்கமும் சூறைகள் தாக்கப்பட்டு இங்கிருந்து விவசாயிகள் வெளியிலிருந்து நாற்றுகள் கொண்டாந்து நட்டு சில இடங்களை காப்பாற்றியிருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதிகளிலே இன்னும் நட முடியாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையின் காரணமாக இந்த பகுதியில் உள்ள மக்களை பாதுகாக்க வேண்டிய தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த மக்களுக்கு நிவாரண தொகைகளை வழங்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சென்படை செல்வராஜ், கானாடு. வடமேல்குடி ஒன்றியம் வெட்டிவிய ரிவனி கிராமத்தில் கானாடு கிராமம். இது ஏற்கனவே எங்களுக்கு சூறை தாக்கி நிறைய பாதிப்பு ஆகிப்போச்சு. அதுக்கு இடையில இப்போ மழை பெஞ்சு எங்களுக்கு வெள்ளமாக போய் ரொம்ப அழுக நோயில் எங்கள் விவசாயமெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. இதனால் தமிழக அரசு ஏதாவது பார்த்து உரிய நிவாரணம் தர கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. உங்கள் பேர்? என் பேர் கணேசன், இந்த ஊராட்சி மன்ற தலைவர். புதுக்கோட்டை மாவட்டம் கானாடு கிராமத்தில் எங்களுக்கு மழை தாமதமாக பெய்ந்ததால் எங்கள் விவசாயம் ஒழுங்காக சரியில்லை. அழுக நோய் எங்களுக்கு நாற்றுகள் வெளியில் வாங்கி நட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதற்கு போதிய எங்கள் நிவாரணம் கொடுப்பதால் எங்களுக்கு அரசு எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்கள் பேர்? கானாடு முத்துலட்சுமி. சைடில் வருது, அது மூட்டாவுக்கு கட்டணும். நானும் வர்றேன் கட்டணும் அப்படின்னு மண்ணை வச்சு கட்டினேன்.